ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோங்க. வாழைப்பூ, உருளைக்கிழங்கு, முட்டை இதை வச்சு செம்ம டேஸ்ட்டான ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொல்கத்தாவோட ஸ்பெஷல் சாப்பாடை பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை குச்சி குச்சியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா இஞ்சி பூண்டை ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணது, கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப 2 முட்டை. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அதே கடாய் வச்சுக்கிட்டேன். தேவைக்கேற்ப எண்ணெய், இன்றைக்கி நான் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் இதை போட்டு பொரிஞ்சதுமே நம்ம பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் ஸ்லைஸாக அதை போட்டுக்கலாம். அது போட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 பெரட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி, குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி அதையும் போட்டு ஒரு 2 பெரட்டு. அதுக்கப்புறம் பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு அதையும் போட்டு ஒரு 2 பெரட்டு. இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கை குச்சி குச்சியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதை போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம வாழைப்பூ வேக வச்சு நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த வாழைப்பூவை அதையும் அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 பெரட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சைடு பெரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா வாழைப்பூ, உருளைக்கிழங்கு எதுவாக இருந்தாலுமே நல்லா வேகும். அதனால் மூடி போட்டு வேக வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணது. நீங்கள் வேணும்னா முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா பெரட்டி விடலாம், எல்லா சைடு படுற மாதிரி. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சிக்கன் பொடி, மட்டன் பொடி எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம எல்லா சைடும் பெரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கடையில் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரைஸ் கடையிலெல்லாம் இந்த மாதிரி எல்லா பொடிங்களும் சேர்த்து தான் சிக்கன் ரைஸ் பண்ணுவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்துற எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி இந்த சிக்கன் பொடி, மட்டன் பொடி எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணி இவ்வளோதான், இதை மட்டும் எடுத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இல்லையா, நான் இன்றைக்கி முட்டை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி கூட எடுத்து வச்சு சாப்பிடலாம், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு சென்டரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பு அதையும் போட்டு சென்டரில் போட்டு விட்டுருக்கேன். அதை ஒரு 2 பெரட்டு நல்லா பிரிஞ்சு வரட்டும் முட்டை. இப்போது நம்ம எல்லா வாழைப்பூவும் அது கூட சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விடணும், எல்லா சைடும் முட்டை படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போது பெப்பர் பொடி, அப்புறம் கொத்தமல்லி இதை நான் தூவிக்க போகிறேன்.
இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டலாம். பெப்பர் பொடி சேர்க்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முட்டை செய்யும்போது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெப்பர் பொடி, சிக்கன் மட்டன் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் முட்டை. உங்களுக்கு பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் பிளேட்டை வச்சு மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா இந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம முட்டை, உருளைக்கிழங்கு, வாழைப்பூ பொரியல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வடை டேஸ்ட் மாதிரி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கன்ஃபார்ம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு உருளைக்கிழங்கும் முட்டையும் வாழைப்பூவும் சேர்ந்து நல்லா டேஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.